கண்ண மூடிண்டு, "அப்பா சிவனே காப்பாத்து" அவ்வளவுதான். தன்னை சிறந்த பக்தன் என்றும், சகோதரனை பக்தி இல்லாதவன் என்றும் அர்ஜுனன் நினைத்தான். அவனுக்கு பாடம் புகட்ட கிருஷ்ணர் விரும்பினார். அதற்காக சிவபெருமான் வசிக்கும் கைலாயத்திற்கு யாத்திரை செல்வோம் என அர்ஜுனனிடம் கூறினார். இருவரும் யாத்திரையை தொடங்கினர். வழியில் மலர் நிரம்பிய வண்டியை ஒருவன் இழுத்துக் கொண்டு வருவதைக் கண்டனர். "இவற்றை எங்கே எடுத்துச் செல்கிறாய்?" என வண்டிக்காரனிடம் அர்ஜுனன் கேட்டான். வண்டிக்காரன் பதில் சொல்லாமல் சென்றான். "அவன் பின்னால் செல்வோம்" என்றார் பகவான் கிருஷ்ணர். இருவரும் பின்தொடர்ந்தனர். ஓரிடத்தில் மலர்கள் குவியலாக கிடக்க, கொண்டு வந்த மலர்களை அங்கு கொட்டினான் அந்த வண்டிக்காரன். இதுபோல பலரும் மலர்களை கொட்டிவிட்டு போவதை ஆச்சரியத்துடன் கண்டனர். அர்ஜுனனால் ஆவலை அடக்க முடியவில்லை. "இந்த மலர்களை எல்லாம் எங்கிருந்து கொண்டு வருகிறீர்கள்?" என கேட்டான் அர்ஜுனன். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. என்ன சொன்னா? "தொந்தரவு செய்யாதீர்கள், எங்கள் வேலை செய்ய விடுங்கள். பாதி மலர்களைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய வண்டிகள் வரவேண்டியுள்ளது. இவ்வளவு மலர்களும் பாண்டுவின் மகன் நேற்று சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தவை. இன்றைய வழிபாட்டுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கிறது. அதற்குள் மலர்களை அப்புறப்படுத்தியாக வேண்டும்" என்று கூறினார். "அர்ஜுனனை பற்றித்தானே சொல்கிறீர்கள்?" கம்பீரமாக கேட்டான் அர்ஜுனன். ஏன்னா அவனுக்கு தம்மேல ஒரு கர்வம் உண்டு. "நான் தான் நல்லா பூஜை பண்றேன்." "இல்லை, இல்லை, பீமன் தான்